தம்பி ரெட் கலர் ஷர்ட்டை நீ சொல்லு, மேலாண்மையின் துணைப்பணிகள் எது? ஐயா வணக்கம் ஐயா. மேலாண்மையின் துணைப்பணிகள் வந்துட்டு புதுமைப்படுத்துதல், பிரதிநிதித்துவம், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பு. சரிங்களா ஐயா? சரியா சொன்னடா தம்பி. தம்பி பச்சை சட்டை, இதை நீ சொல்லு பார்க்கலாம். மேற்பார்வையின் வீச்செல்லி என்றால் என்ன? ஐயா வணக்கம் ஐயா. ஒரு உயர் அலுவலர் தனக்கு கீழே எத்தனை பணியாளர்களை திறமையான முறையில் மேற்பார்வை செய்ய முடியுங்கிறது தான் அவருடைய மேலாண்மை வீச்சல்லைங்க ஐயா. சரிங்களா ஐயா? நன்றிங்க ஐயா. அடுத்தது தம்பி ரெட் கலர் சட்டை, நீ சொல்லு பார்ப்போம். அமைப்பு நிறுவனங்களுடைய கூறுகள் என்னன்னு சொல்லு பார்ப்போம். சரிங்க ஐயா. நம்பர் 1 நிதி நிறுவனங்கள் ஐயா. நம்பர் 2 நிதி சந்தை ஐயா. நம்பர் 3 நிதி சேவைகள் ஐயா. நம்பர் 4 வந்து மறந்து போயிடுச்சு. ஞாபகம் வந்துச்சுங்க ஐயா, ஒழுங்காற்று நிறுவனங்கள் ஐயா. சரி சரி, எல்லா கேள்வியும் எல்லா பயிலும் கரெக்டாக சொல்றீங்க. இந்த கேள்வி ரெட் கலர் சட்டை, நீ சொல்லு பார்ப்போம் கரெக்டாக சொல்றியான்னு. இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு 5 பங்கு சந்தைகளை பற்றி சொல்லு பார்க்கலாம். அதனுடைய பேரை சொல்லு பார்க்கலாம். என்னங்க சார், என்ன கஷ்டமான கேள்வி கேட்டுட்டீங்க. பச்சை கலர் சட்டையை மட்டும் ஈஸியான கேள்வி கேட்டுவிட்டீங்க, என்ன கஷ்டமான கேள்வி கேட்டுட்டீங்க. இருங்க சார், நான் யோசிச்சு சொல்கிறேன். இந்த பாம்பே பங்குச்சந்தை 1ங்க ஐயா. நம்ம பெங்களூரு பங்குச்சந்தை லிமிடெட் 2ங்க ஐயா. நம்ம மெட்ராஸில் சென்னை பங்குச்சந்தை 3ங்க ஐயா. அப்புறம் நம்ம பூனாவுக்கு பக்கத்தில் பூனே பங்குச்சந்தை 4ங்க ஐயா. அடுத்தது மங்களூர் பங்குச்சந்தை 5ங்க ஐயா. என்ன நான் சொல்றது கரெக்டுங்களா ஐயா? எந்த கேள்வி கேட்டாலும் எல்லா பயல்களும் கரெக்டாக சொல்லி போடுறீங்க. இந்த கேள்வி நான் கேட்குறேன். பச்சை கலர் சட்டை, நீ சரியா சொல்லு பார்ப்போம். ஏலமிடுதல்னா என்னடா ராஜா? ஏலமிடுதல் என்றால் என்ன சொல்லு பார்க்கலாம். ஏலம் போடுறதுன்னா ஐயா ஞாபகம் வந்துருச்சு ஐயா. நம்ம பாண்டியராஜ் படத்துல பிச்சைக்காரங்களெல்லாம் வச்சுட்டு 1000 5000 10,000 ஏலம் போடுவாங்களே, அதுதானங்க ஐயா. இந்த மணி எல்லாம் அடிப்பாங்களே. ஆமாங்க ஐயா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க ஐயா. நான் புக்கில் இருக்கிறது கரெக்டாக சொல்லுங்க ஐயா. பத்திரங்களை அதிகபட்ச விலைக்கு விற்க மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக முறையே ஏலமிடுதல் சொல்றேங்க ஐயா. சரிங்களா ஐயா நான் சொல்றது? அடாடா, நீங்க தான்டா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுறீங்க. நீங்க தான்டா ராஜா, கண்ணு முத்து. அதே போல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்போம், யாரு சொல்றீங்கன்னு. மனிதவள மேலாண்மையுடைய இயல்புகள் சொல்லு பார்க்கலாம். ஐயா ஐயா நான் சொல்றேன் ஐயா. ஐயா நான் சொல்றேன் ஐயா. ஐயா நான் தான் சொல்லுவேன். சண்டை போடாதீங்கடா டோய். பச்சை கலர், நீயே சொல்லு பார்ப்போம். ஐயா நம்பர் 1 இலக்குகள் சம்பந்தமானதுங்க ஐயா. நம்பர் 2 உலகளவில் பொருத்தமானது. நம்பர் 3 தொடர்ச்சியான செயல்பாடு. நம்பர் 4 வந்து நான் சொல்றேங்க ஐயா. நம்பர் 4 மாறுபடும் செயல்பாடுங்க ஐயா. கரெக்டுங்களா ஐயா? சபாஷ் சபாஷ், அப்படிதான் இருக்கணும். எல்லா பயிர்களும் போட்டி போட்டு படிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்களை பார்க்கும்போது. என்னை விட குருவை மிஞ்சின சிஷியனை போல இருக்கீங்கடா. வெல் டன் மை பாய்ஸ். ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. போன ஆஃப்இயர்லி எக்ஸாம்ல மனிதவள மேலாண்மையின் பணிகள்னு கேட்டாங்க ஐயா. ஆனால் அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. மேலாண்மையின் பணிகள்னு நினச்சி மேலாண்மையின் பணிகள் எழுதிட்டேங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா ஆன்சரு? டேய், நீ கரெக்டாக தான்டா எழுதிருக்கிற. மேலாண்மையின் பணிகளும் மனிதவள மேலாண்மையின் பணிகளும் ஒரு ரெண்டும் ஒன்று தான்டா. நான் சொல்கிறேன் பாரு. ஒன்று சொல்கிறேன் பாரு. 1 திட்டமிடுதல், 2 அமைத்தல், 3 இயக்குவித்தல், 4 கட்டுப்படுத்துதல். இதே தான் மேலாண்மையினுடைய பணிகள். ஒரே கல்லில் 2 மாங்காய். 2 கேள்விக்கு ஒரே பதில். கரெக்டாக எழுதிவிட்ட பாரு.
அப்பாடா, எப்படியே கடவுள் புனிதல நான் கரெக்டா எழுதிட்டேன். ஐயா எனக்கு கரெக்டா மார்க் வந்துடும் ஐயா. கண்டிப்பா ஃபுல் மார்க்கு கொடுப்பேன், கவலையே படாத. தம்பி, நான் கூட இந்த பரீட்சையில அகவல ஆள் சேர்ப்பினுடைய 2 நன்மைகளை கூறுகன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் எழுதுற பதில் சொல்றேன், அது கரெக்டானு கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். பணியாளர்களை மிகவும் உற்சாகப்படுத்துதல் 1, 2 வந்து வேலை திருப்தியை அதிகப்படுத்துறது. இந்த நான் ஆன்சர் எழுதுனேன், வாத்தியார் எனக்கு ஃபுல் மார்க் போடுவாராடா? கரெக்டா எழுதிட்டு இருக்கிறிய 2 பாயிண்டையும். வாத்தியார் உனக்கு கண்டிப்பா ஃபுல் மார்க் கண்டிப்பா கொடுப்பாரு, ஒன்னுத்துக்கு நீ பயப்படாத. டேய், அங்க என்ன பேச்சு? இங்க கவனி. கேள்வியை நான் தான் கேட்பேன், நான் தான் வாத்தியார், நான் தான் கேட்பேன். நீங்களாம் ஸ்டூடெண்ட், நான் கேட்குற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். மன்னிச்சிருங்க ஐயா, இதுக்கு மேல நாங்க பேச மாட்டோம், நீங்களே கேள்வி கேளுங்க ஐயா. இதான் சொல்லு பாப்போம், தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? அட, இது ரொம்ப ஈஸியான கேள்விங்க ஐயா. நீங்க கூட போன வாரம் பாடம் நடத்துனீங்களே, காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக மிக பொருத்தமான மற்றும் திறமையுள்ள விண்ணப்பதாரர்களை கண்டுபிடிப்பதாகன்னு சொல்லி கொடுத்தீங்களா ஐயா? நீங்க அருமையா சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா.